இந்த சினிமா படம் 2:30 மணிக்குள் கமலஹாசன் இந்த கன்னட மொழி பிரச்சனையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த நிலையில் கமலஹாசன் இப்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது கன்னட மக்களின் புண்படுத்தும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும், அவ்வாறு அது புண்படுத்தி இருந்தால் அது தமக்கு மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. தமிழும் கன்னடமும் ஒரே குடும்பம் என்பதை உணர்த்தும் வகையில் தான் நான் பேசினேன். கன்னட மொழியை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நான் பேசவே இல்லை என்றும், நாம் அனைவரும் ஒன்று ஒரே குடும்பம் என்பதைத்தான் என் கருத்தின் மூலம் வெளிப்படுத்த நினைத்தேன் என்றும், கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட மக்கள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டுள்ளேன் என்றும், கன்னட மொழி இலக்கியம் மற்றும் மொழி வளம் மிக்கது என்பதை நீண்ட காலமாகவே தாம் உணர்வேன் என்றும், மொழி தொடர்பான எனது பேச்சால் கர்நாடகம் தொடர்பான எனது நிலையால் நான் வேதனை அடைந்துள்ளேன் என்றும் கமலஹாசன் கூறியிருக்கிறார். கன்னட மொழியை சிறுமைப்படுத்தி அம்மாநில மக்களை புண்படுத்தும் எண்ணம் தமக்கு ஒருபோதும் இல்லை என்றும், எனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றும், கன்னட மொழியை சிறுமைப்படுத்தும் எண்ணம் தனக்கு இல்லை, தவறான புரிதல் தற்காலிகமானதுதான் என்றும், நமது பரஸ்பர மரியாதை மற்றும் அன்பை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்றும், கன்னட மொழி வளமையான பாரம்பரியத்தை கொண்டது என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். இந்த தவறான புரிதலால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தாம் தம்மை மிகுந்த வருத்தமும் வேதனையும் தாம் அடைகிறேன் என்றும் கன்னட திரைப்பட வர்த்தக சபைக்கு கமலஹாசன் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமலஹாசன் தொடர்ந்த வழக்கில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், மன்னிப்பு கேட்டிருந்தால் இந்த பிரச்சனையை எழுந்திருக்காது என்றும், வணிக நோக்கத்தில் தான் கமலஹாசன் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார் என்றும் நீதிபதி நாகப்பிரசன்னா கருத்து தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் கமலஹாசன் கன்னட திரைப்பட சபைக்கு எழுதியுள்ள கடிதத்தில், மொழி தொடர்பான எனது பேச்சால் கர்நாடகாவில் ஏற்பட்டுள்ள நிலையால் நாம் வேதனையில் இருக்கிறேன் என்றும், தவறாக எனது கருத்து புரிந்து கொள்ளப்பட்டது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்றும், கன்னடம் மற்றும் தமிழ் மொழியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற துணியில்தான் தாம் பேசினேன் என்றும், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் ஏற்பட்டுள்ள அந்த பிரச்சனைக்கு வருந்துகிறேன். கன்னட மக்களின் மொழி பற்றி தான் மதிக்கிறேன் என்றும், கர்நாடக மக்களின் மனதை தாம் புண்படுத்தும் எண்ணம் தமக்கு துளியும் இல்லை என்றும், சினிமா என்பது மக்களை இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டுமே தவிர மக்களை பிரிப்பதாக இருக்கக்கூடாது என்றும் கமலஹாசன் கன்னட திரைப்பட சபைக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் அவர் கூறியிருக்கிறார். தமிழும் கன்னடமும் ஒரே குடும்பம் என்பதை வெளிப்படுத்தவே தாம் பேசினேன். கன்னட மொழியை சிறுமைப்படுத்தும் நோக்கில் தாம் ஒருபோதும் பேசவில்லை என்றும், மொழி தொடர்பான எனது பேச்சால் கர்நாடகாவில் ஏற்பட்டுள்ள நிலையால் தான் மிகுந்த வேதனை அடைகிறேன் என்றும் அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். கன்னட மொழி மக்களையும் கன்னட மொழி பேசும் மக்களையும் இழிவுபடுத்தி பேசவில்லை என்றும், எனது திரைப்பயணத்தில் கன்னட மக்கள் அளவற்ற அன்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றும், எனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் இந்த பேச்சு உருவாகி இருக்கிறது, இந்த கருத்து உருவாகி இருக்கிறது என்றும் நடிகர் கமலஹாசன் கன்னட வர்த்தக சபைக்கு அளித்த இந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் நீதிமன்றம் அந்த கமலஹாசனின் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது தக் லைஃப் திரைப்படம் நாளை மறுதினம் திரையிடப்படுமா என்பது தொடர்பாக 2:30 மணிக்கு கன்னட உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி நாகப்பிரசன்னா இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு உத்தரவு பிறப்பிப்பாரா அல்லது தனிப்பட்ட முறையில் அது மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பாரா என்பது 2:30 மணிக்கு தெரிய வரும்.